தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தவேக தலைவர் விஜய். தமிழ்நாட்டை ஆளும் கோட்டையில் முதலமைச்சர் விஜய் தனது அன்றாட பணிகளை தொடங்கியிருக்கிறார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பல்வேறு கவனிக்கத்தக்க விஷயங்கள் அரங்கேறியிருக்கின்றன. முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தை முந்திக் கொண்டது வந்தே மாதரம். தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக ஒலிக்கப்பட்டது. முதல் பாடலாக வந்தே மாதரம் ஒலிக்கப்பட்டது. அதன் பிறகு தேசிய கீதம், அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கப்பட்டது. அண்ணா எம்ஜிஆர் வரிசையில் 828 நாட்களில் ஆட்சிக்கு வந்த புதிய கட்சி என்ற வரலாற்றை பெற்றிருக்கிறது. இளைஞர்கள் நிகழ்த்திய பெரும் மாற்றம். IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். முதல்வரின் தனி செயலராக பி செந்தில்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சரின் தனி செயலராக பி செந்தில்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தற்போது முதல்வரின் தனிச் செயலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு வேறு IAS அதிகாரிகள் யாரெல்லாம் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர்? முதலமைச்சரின் செயலாளராக இருந்த உமாநாத் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக செந்தில்குமார் IAS முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தார். அவர் முதலமைச்சருடைய முதன்மை செயலாளராக தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தற்காலிகமாக லட்சுமி பிரியா IAS முதலமைச்சரின் இரண்டாவது செயலாளர் CM செக்ரட்டரி 2, அதாவது சண்முகம் IAS வகித்து வந்த பதவி. சண்முகம் IAS அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது புதிய முதலமைச்சரின் இரண்டாவது செயலாளராக லட்சுமி பிரியா IAS நியமிக்கப்பட்டிருப்பதாக தலைமைச் செயலாளர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மற்ற முதலமைச்சரின் 2 செயலாளர்கள் யார் என்ற அறிவிப்பு விரைவில் வரும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது முதலமைச்சருக்கு 4 IAS அதிகாரிகள் இருப்பார்கள். கடந்த முறை ஸ்டாலினுக்கு 4 பேர் இருந்தார்கள். உமாநாத், சண்முகம், இதே போல அனு ஜார்ஜ் உள்ளிட்டோர் இருந்தார்கள். தற்போது அவர்களெல்லாம் விலக்கப்பட்டிருப்பதால் தற்போது புதிதாக ஒரு அணியை தற்போது விஜய் உருவாக்கி வருகிறார். அந்த அடிப்படையில் ஆட்சி பொறுப்பேற்று முதல் IAS அதிகாரிகள் இடமாற்றம் வந்துள்ளது. ஒன்று, செந்தில்குமார் IAS, அவர் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், ஒரு நேர்மையான IAS அதிகாரி என்று சொல்லப்படக்கூடியவர், சுகாதாரத்துறையில் இருக்கிறார். அவர் தற்போது இங்கு வந்திருக்கிறார். அதே போல இரண்டாவது IAS அதிகாரி லட்சுமி பிரியா IAS, அவர் இளம் IAS அதிகாரி. அவருக்கு CM செக்ரட்டரி 2 என்ற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. CM செக்ரட்டரி 1, CM செக்ரட்டரி 2 ஆகிய 2 நியமனங்களை நியமித்திருக்கிறார். அடுத்ததாக யார் அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வருவார்கள், குறிப்பாக பல மாநகராட்சி ஆணையர்கள் மாற்றப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல பல மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றப்படுவார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ரமேஷ், தற்போது மாவட்ட ஆட்சியர்கள், காவல் ஆணையர்கள்லாம் மாற்றம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கீங்க. அந்த தொடர்பான அறிவிப்பு எப்போது வரும்? நிச்சயமாக பாலா, இதுல பல மாற்றங்கள் வர இருக்கிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதன்மையாக, ஏனென்றால் CM செக்ரட்டரிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா முதலமைச்சருக்கு அவருடன் பயணிக்கக்கூடியவர்கள், முதலமைச்சர் என்ன விதமா அவருடைய நினைவு ஓட்டங்களை எண்ணி அவரோடு செயல்பட வேண்டும், அவருடைய வேவ்லென்த்துக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். முதலமைச்சர் என்ன நினைக்கிறார் என்பதை உடனுக்குடன் செய்ய வேண்டியவர்கள் தான் முதலமைச்சர்கள், செயலாளர்கள். கடந்த ஆட்சி காலத்தில் உதயச்சந்திரன் கூட CM செக்ரட்டரி 1 இருந்தார். எனவே CM செக்ரட்டரி 1 என்பது ஒரு முக்கியம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது சாய்குமார் IAS CM செக்ரட்டரி 1 இருந்தார். எனவே CM செக்ரட்டரி 1 என்பது அதிகாரம் மிக்க பதவி. அவர்தான் அனைத்து துறை செயலாளர்களையும் கட்டுப்படுத்துவார். அவர்தான் முதலமைச்சருக்கு உடனடியாக தகவல்களை சொல்லுவார். முதலமைச்சருக்கு உடனுக்குடன் அப்டேட் செய்யக்கூடியவராக இருப்பார். சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட சப்ஜெக்டை பார்க்கக்கூடியவராக இருப்பார். எனவே அந்த போர்ட்போலியோ, முதலமைச்சருக்கு கூடிய முக்கியமான போர்ட்போலியோக்களை சந்திக்கக்கூடியவர்கள் CM செக்ரட்டரி 1, CM செக்ரட்டரி 2. எனவே மற்ற IAS அதிகாரிகள், குறிப்பாக பொதுப்பணித்துறைக்கு யார் வருகிறார்கள், நீர்வளத்துறைக்கு யார் வருகிறார்கள், அதே போல பள்ளிக்கல்வி, உயர்கல்வித்துறைக்கு யார் செயலாளர்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. தலைமைச் செயலாளர் சாய்குமாருக்கு இன்னமும் 2 மாதங்கள் மட்டுமே இருப்பதால் அவரே தொடர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பாலா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். மிக முக்கியமான நியமனங்களை பார்க்கின்றோம். முதல்வரின் தனி செயலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். பி செந்தில்குமார் முதலமைச்சரின் முதன்மை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜய்க்கு மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து கூறும் இவர்தான் பி செந்தில்குமார். இனி முதலமைச்சரின் முதன்மை செயலராக பணியை தொடரவிருக்கிறார்.
முதலமைச்சரின் தனிச் செயலராக முதன்மைச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பி செந்தில்குமார் முதல்வருக்கு மலர் கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். முதல்வரின் தனிச் செயலர் இரண்டாம் நிலையில் லட்சுமி பிரியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆதி திராவிடர் நலத்துறை செயலராக இருந்தவர் முதலமைச்சரின் தனிச் செயலர் இரண்டாம் நிலை பிரிவில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சுகாதாரத்துறை செயலர் பி செந்தில்குமார் தற்போது முதலமைச்சரின் முதன்மைச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பி செந்தில்குமார் முதல்வரின் முதன்மைச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதல்வருக்கு மலர்கொத்து மற்றும் புத்தகம் கொடுத்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற நிலையில் மிக முக்கியமான நியமனங்கள் நடைபெற்றிருக்கின்றன. முதல்வரின் முதன்மைச் செயலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். பி செந்தில்குமார் முதன்மைச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதல்வரின் தனிச் செயலராக இரண்டாம் நிலை பிரிவுக்கு லட்சுமி பிரியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதல்வர் விஜய் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் மிக முக்கிய மாற்றங்கள். முதல்வரின் முதன்மைச் செயலராக பி செந்தில்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் சுகாதாரத்துறை செயலராக இருந்தவர். முதல்வரின் தனிச் செயலர் இரண்டாம் நிலை அந்தஸ்தில் ஐஏஎஸ் அதிகாரி லட்சுமி பிரியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஆதி திராவிடர் நலத்துறை செயலராக இருந்தவர். திரையில் பார்க்கிறோம், முதல்வருக்கு மலர்கொத்து மற்றும் புத்தகம் கொடுக்கப்படும் அவர்தான் பி செந்தில்குமார் முதல்வரின் முதன்மைச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். புகைப்படத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி பிரியா, முதல்வரின் முதன்மைச் செயலர் இரண்டாம் நிலை அந்தஸ்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதல்வரின் தனிச் செயலர் இரண்டாம் நிலை அந்தஸ்தில் ஐஏஎஸ் அதிகாரி லட்சுமி பிரியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஆதி திராவிடர் நலத்துறை செயலராக இருந்தவர். முதல்வரின் முதன்மைச் செயலர் இரண்டாம் நிலை அந்தஸ்தில் ஐஏஎஸ் அதிகாரி லட்சுமி பிரியா முதல்வரின் முதன்மைச் செயலர் இரண்டாம் நிலை அந்தஸ்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.